அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர் ஷிராஸ் யூனுஸ், அதே மாதிரி பிரதர் இஸ்மத் ஒத்தலை, அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பேசத்தான். அவங்க ரெண்டு பேர்டையும் ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தேன் 2-3 நாளில், நேற்று முந்தநாத்து. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே சப்ஜெக்டை பேசுகிறீங்க. என்னன்னா ஜமியத்துல் உலமாட ஏஜிஎம் சம்மந்தமாக பேசுகிறீங்க. முதலாவது சிராஸ் யூனுஸ் அவர்களே, நீங்கள் நேற்று ஒரு வீடியோவில் பேசிட்டு கேட்குறீங்க, மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இந்த ஜமியத்துல் உலமாட ஏஜிஎம் சப்ஜெக்டை பேசக்கூட நீங்கள் கேட்குறீங்க. அடுத்தது மௌலவி அருக்கம் நூர் அஹமத் அவங்க தான் தலைவராக வரப்போகிறாரு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க தெரியுமா? ஷேக் அருக்கம் நூர் அஹமத் அடுத்த தலைவர் நீங்கள் தானே என்று நீங்கள் அந்த அந்த ஒரு 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 மாய் கேட்குறீங்க. அதில் என்ன எப்படி கேட்குறீங்கன்னு எங்களுக்கு விளங்குது. அது உங்களோட பாடி லாங்குவேஜில் நீங்கள் கேட்குறீங்க. அடுத்தது ரிசு முஃப்தி ஷேக் அவங்க ஹசரத் அவங்கள நிப்பாட்டிட்டு நீங்கள் தானே வர போகிறீங்கன்னு கேட்குறீங்க. அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க சிராஸ் யூனுஸ் அவர்களே, ஜமியத்துல் உலமாட ஏஜிஎம்முக்கு இந்த போஸ்டல் ஓட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறீங்க. வரையலாத மௌலைமாருக்கு, ஏன்னா எல்லா மௌலைமாரும் அதுக்கு ஓட் பண்ணணுமாம். அது சொல்லி நீங்கள் போஸ்டல் ஓட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறீங்க. நான் ஓட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நீங்களும் ரெப்ரசன்ட் பண்ணுற சில ஆர்கனைசேஷன் செய்யுது, அசோசியேஷன் செய்யுது. அங்கேயும் பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுற எலெக்ஷன் நடக்கும். அங்கே நீங்கள் எப்போயாவது பேர் இதே மாதிரி போஸ்டல் ஓட்டை நீங்கள் கொண்டாங்கன்னு எப்போயாவது நீங்கள் ப்ரப்போசலை கொடுத்திருப்பீங்களா? அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் நின்று இதே மாதிரி சஜஷன்ஸை சொல்லிப்பீங்களா? இல்லே பிரதர். அப்போ ஜமியத்துல் உலமான்னு வரக்குள்ள மட்டும் நீங்கள் என்ன சம்பந்தமே இல்லாத ஒன்றை போஸ்டல் ஓட்டுன்னு கொண்டாட சொல்கிறீங்க. எந்த ஆர்கனைசேஷன்ஸில் அப்படிங்கிற சொல்லுங்க பார்க்க. நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தெரியா ஸ்ரீலங்காவில் மற்ற எத்தனையோ ஆர்கனைசேஷன் செய்யுது. மற்ற எங்களோட ஏனைய மற்ற சமூகத்தில் சார்ந்த ஆர்கனைசேஷன் செய்யுது. எங்கேயாவது போஸ்டல் ஓட்டை கொண்டாந்து அவங்களோட ஆர்கனைசேஷன்ஸில் ஏஜிஎம் நடக்க பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படி கொண்டாந்துக்கிறாங்களா? அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, அடுத்ததாக சகோதரர் இஸ்மத் அவர்களுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் சொல்கிறதுல மற்ற சைட் எப்படி சொல்கிறாரு? ஷேக் அருக்கம் நூர் அஹமத்தை நிப்பாட்டிட்டு கலட்டிட்டு அந்த இடத்துக்கு ஹசரத் முர்ஷித் முலாஃபர் அவங்கள கொண்டாட போகிறாங்களாம் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு. தலைவர் ரிசு முஃப்தி தான் இப்போ எங்களோட இப்போ தலைவராக. செக்ரட்டரியாக நூர் அஹமத்தை நிப்பாட்டிட்டு ஹசரத் அவங்கள நிப்பாட்டிட்டு முர்ஷித் முலாஃபர் மௌலவியை கொண்டாட போகிறாங்களாம். இது முந்தியும் அவர் தான் நான் கொண்டாட போனேன் செக்ரட்டரியாக. ஏனெண்டா அவரை கொண்டாட இல்லை, அந்த ஈஸ்ட் அட்டாக் இந்த கொமிஷனில் போய்த்து அவர் ஃபோனை கொண்டு போனதால் ஒரு சத்தியம் ஒன்று வந்துச்சு. அதில் அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். ஆக்சுவலி கொண்டாட இயலாமல் போச்சாம். இப்போ அதை கொண்டாட போகிறாங்களாம். நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சும்மா சரி, ஷேக் அருக்கம் நூர் அஹமத் அவங்கள்ட்ட சில பர்சனல் ரீசனுக்காக வேண்டி வேறு வேறு வேலைகள் ஆகிக்கலாம், இல்லாட்டி பர்சனல் லைஃப்பில் பிஸியாக ஆகிக்கலாம், அந்த காரணத்துக்காக வேண்டி அவர் செக்ரட்டரி போஸ்ட்டை இந்த முறை அடிக்கலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஜமியத்துல் உலமாட மெஜாரிட்டி ஆக்களோட விருப்பப்படி, அங்கே யார் யாருக்கெல்லாம் ஓட்டிங் ரைட்ஸ் செய்யுதோ அதில் மெஜாரிட்டி ஆக்களோட விருப்பப்படி ஹசரத் முர்ஷித் முலாஃபரை கொண்டாந்தாங்கண்டா அது பிள்ளையா? அப்போ அதுக்கு பேர் குமந்திரனையா? அப்போ நீங்கள் இப்போயே அந்த ஏஜிஎம் நடக்க முந்தி நீங்கள் ரெண்டு பேரும் முன் குறிப்பு சொன்னீங்கண்டா, அதாவது சிங்களத்தால் சொன்னால் அனாவைக்கு சொன்னீங்கண்டா அது சரியில்லை. அதை நாங்கள் அவங்களுக்கு ஒரு இன்டிரெக்டாக த்ரெட்டுன்னு கொடுக்குறோமாய், நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அது ஜமியத்துல் உலமாட அவங்களோட ஒரு ஏஜிஎம், மௌலவிமார் சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜிஎம். மற்ற ஏனைய நிறுவனங்களில் நடக்கிற மாதிரி அதுவும் ஒரு நடக்கணும். அடுத்து நாங்கள் இந்த மௌலவிமார் கடையில் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி இவரை வெட்டிட்டு இவர் வர போகிறாரு, இவரை வெட்டிட்டு இவர் வர போகிறாரு, இது ஒரு கூடாத விஷயம் உண்டு இல்லையா? ஏனைய சமூகம், மற்ற சமூகம் அவங்களோட மத தலைவர் கடையில் அப்படி பிரச்சனைகளை உருவாக்குறாங்களா? நாங்கள் எங்கேயாவது கண்டிப்போமா? ஃபாதர்ஸ்மார் கடையிலையோ இல்லாட்டி ஹாம்துர்மார் கடையிலையோ அப்படி அவங்க பிரச்சனை உண்டாக்குறாங்களா? இல்லை. அப்போ நாங்கள் மட்டுமே அந்த இதை செய்யணும். தயவு செய்து அவங்களோட ஏஜிஎம் அது அவங்களுக்கு நடத்துறது நாங்கள் இடத்த கொடுத்துட்டு அதில் என்ன சொல்ற அநியாயம் நடந்தா, மோசடி நடந்தா, களவு நடந்தா அப்போ நாங்கள் பேசுவோம்.
ஏன்னா நான் பேசுகிற நான் எனக்கும் ஜெமித்துலமாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. எங்களுக்கும் ஒரு பள்ளி சம்பந்தமாக அவங்க கொடுத்த ஒரு டிசிஷன் உண்டு, ஒரு தீர்ப்பு சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு அவங்களோட முரண்பாடு இருந்துச்சு. நாங்கள் அது பர்சனலாக அந்த நேரம் வெளிவினோம் அவங்க கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு. அது அப்போ எங்கடன்சர் பிரச்சனை அப்படி தான் நாங்கள் செய்யணும் மொழியை. அதை நாங்கள் பப்ளிக் ஃபோரமில் கொண்டாந்து இப்படி அவன் நடக்க போகிற ஏஜிஎம்மில் நீ இப்படி செய்ய போகிறீங்க அப்படி செய்ய போகிறீங்கன்னா இது இன்டிரெக்டாக அவங்களுக்கு ஒரு நாங்கள் த்ரெட் ஒன்று செய்கிறோமா இல்லையா, இவரை நியமிக்கக்கூடாது இவரை நியமிக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்கிறோம். அது அவங்களோட சப்ஜெக்ட். அடுத்தது கடைசியாக பிரதர்ஸ் இஸ்மத் அவங்களோட இன்னொரு இன்றைக்கு அந்திப்பட வீடியோ உண்டு. அது நினைக்கிற பழைய வீடியோ தெரியா. அந்த எங்களோட முன்னாள் நீதி அமைச்சர் அலிசப்ரி அவங்க எங்களோட முன்னாள் நீதி அமைச்சர் அலிசப்ரி அவங்க சொன்ன ஒரு கருத்து உண்டு ஜெமித்துலமா சம்பந்தமாக ஒரு கருத்துக்கு. அதே ஜெமித்துலமா ரிப்ளை பண்ணல, ஏன் மௌனமாக இருக்கிறீங்க என்று சொல்லி அதுக்கு ஒரு வீடியோன்னு போட்டிருந்தார். அது நான் இன்றைக்கு தான் கண்டேன். அது பழைய வீடியோ தெரியாவட்ட இன்றைக்கு தான் கண்டேன். ஆனால் நேற்றே நான் இன்னொரு வீடியோவில் கண்டேன். ஷார்ட் நியூஸில் அப்துல் ரஹ்மான் ஆஃபீஸோட ஷேக் அர்க்கம் நூராமித்தும் இன்னொரு ஹசரத்துண்டும் இருந்து அதுக்கு உண்டான விளக்கத்தை ஃபுல் வீடியோன்னு கொடுக்குறாங்க. அது எனக்கு ஃபுல்லாக பார்க்க கிடைக்கல. அது 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 சின்ன ஷார்ட் இது ஒன்று வந்துச்சு. அப்போ நேற்று கொடுத்துட்டாரு, விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் அவங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையும் பேர்த்து பின்னுக்கால நோண்டி 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 ஜெமித்துலமாவோட விஷயத்தில் நோண்டுறா என்ன சரி எங்களுக்கு பின்னணி ஒன்று இலயிக்கணும் என்றைத்தான் எங்களுக்கு விளங்குது. தயவு செய்து நாங்கள் அந்த வேலை செய்ய வேணும். மௌலவிமார்க்கு இடையில் நாங்கள் பேர்த்து தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை உருவாக்க வேணும். யாரோ வைஸ் பிரசிடென்ட் ஒன்று அங்கே விலகி 2 வருஷமாக வராமல் கோச்சு கொண்டிருக்கிறாராம். அது அவரோட பிரச்சனை. அவரும் ஜெமித்துலமா உட்காந்து அவங்களும் பேசி அதை முடிச்சு கொள்ளணும். அதை கொண்டாந்து சாதாரண மக்கள்கிட்ட கொண்டாந்து சொல்லி என்ற பிரச்சனை நீங்கள் பேசுங்களேன்னு சொல்லி வைக்கிறீங்க, அது நல்லமில்லை. அது அப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆகிக்கிற மௌலவியும் ஒரு பவர்ஃபுல் மௌலவி கொண்டு ஆகிக்கலாம். எங்களுக்கு யாருன்னு பேர் உண்மையிலே தெரியா. அப்போ அந்த மௌலவிக்கே ஜெமித்துலமாவில் அவருக்கு சார்பாக யாரும் ஈக்க மாட்டாங்களா பேசுகிறது. ஆகவே தயவு செய்து இந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டாந்து பப்ளிக் ஃபோரமில் பேசுகிற நல்லமில்லை என்றே தான் நான் தயவு செய்து நான் சொல்லிக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.